கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார், கல்வாரி சிகரமதில். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதலாம் நிலை, இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். இயேசுவை தீர்ப்பிட்டது எது? கோபமா, பொறாமையா, வைராக்கியமா? இயேசுவின் லட்சிய பயணத்திற்கு தடைக்கல்லாக விழ நினைத்தது எது? எது தெரியுமா? பயம். பயம்தான் இயேசுவை சிலுவையில் அறையும் என சொல்ல வைத்தது. பரிசேயர்களுக்கு பதவி போய்விடுமா என்கின்ற பயம், கெட்டவர்களுக்கு கனவுகள் கலைந்து போகும் என்ற பயம். பயம் சில சமயங்களில் சுயநல அரணாக கையாளப்படுகின்றது. உண்மையை சொன்னால் உறுதித்தன்மை குலைந்து போய்விடும் என பொய்மையை ஏற்றுக்கொள்வதில்லையா? அன்பு கிறிஸ்துவமே, தீர்ப்புகள் உன்னை தீர்மானிக்கின்றன. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக சூழ்ச்சியை செய்வது ஏன் புரியவில்லை? இயேசுவுக்கு பயமில்லை, காரணம் இயேசு உண்மையானவர். இனி இயேசு தீர்ப்புகளுக்கு பயப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. தீர்ப்புகள் சந்திக்கும் பொழுதுதான் ஒரு நல்லவன் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இயேசுவே உன் பக்கம் என்றால் தீர்ப்புகளுக்கு முன்னில் கவலை இல்லாமல் கம்பீரமாய். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசுவிடம் உண்மை எது என்று கேட்டிருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? சிலுவை என்றிருப்பாரோ? ஆம், சிலுவைதான் உண்மை. அதை சுமக்கும் இயேசுதான் உண்மை. உண்மை இனிமையாக சுவையாக வரும் என எண்ணாதீர்கள். பெரும்பாலும் உண்மை சுமையாக பலமாகத்தான் இருக்கும். பொய்க்கு தான் இங்கே பல முகங்கள் உண்டு. உண்மைக்கு எப்பொழுதும் ஒரே முகம்தான். இயேசுவை பாருங்கள். இயேசுவின் உண்மைத்தனத்திற்கு கிடைத்த பரிசு சிலுவை. இயேசுவின் முதல் வெற்றியே சிலுவையை ஏற்றுக்கொள்வதில் தான் வெளிப்பட்டது. ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டுமல்லவா? இங்கே சிலுவையை சுமக்கும் துணிச்சலும் உண்டு, தூய்மையும் உண்டு இயேசுவுக்கு. உண்மையை சுமக்கும் கிறிஸ்துவனின் சிறகுகள் சோர்வடையலாம், ஆனால் ஒருபோதும் முறிந்து போகாது. சிதைந்த மானுடத்தை திரும்ப திருத்தவும், மறைந்த புன்னகைகளை மறுபடி கோர்க்கவும், மறுக்கப்பட்ட நேற்றையும் இன்றையும் மீட்டு வழங்கவும் உண்மையை அன்றி வேறு எதனால் முடியும்? எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மூன்றாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று யாரை கேட்கலாம்? கடன் பிரச்சனையில் கலங்கி போனவனை பார்த்து கடவுள் எங்கே என்று கேட்டால் என்ன சொல்லுவான்? தோல்விகளே வாழ்க்கை சூழலாகி போன மனிதனை பார்த்து கடவுள் எங்கே என்று கேட்டால் என்ன சொல்லுவான்? தற்கொலை எண்ணம் வலுவாகி போன மனிதன் எண்ணத்தில் கடவுள் எங்கே என கேட்டால் என்ன சொல்லுவான்? இப்படி உடைந்து போன உள்ளங்கள், வலுவிழந்த வாழ்க்கை, நம்பிக்கை இழந்த நட்பு, விரிசல் கொண்ட வாழ்வு, ஏக்கம் கொண்ட இதயம்,
உணர்வற்ற உறவுகள் மத்தியில் கடவுளை தேடுகிறான். உண்மையில் கடவுள் எங்கே இருக்கிறார்? உறவுக்கும் உணர்வுக்கும் மத்தியில் இருக்கிறார். வெறும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் மட்டும் இயேசு விழுந்திருக்கவில்லை. வாழ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில் தடுமாற்றம் ஏற்படும் இடங்களிலெல்லாம் இயேசு சுமைதாங்கியாய் இருக்கிறார். இயேசு விழுந்தே இருக்கவில்லை. நம் வாழ்க்கை பாடமும் அதுதான். விழுந்தே இருக்காது. விழுவது ஆன்மீகத்தின் இயல்பு, விழுந்தே இருப்பது ஆன்மீகத்தின் சரிவு. கிறிஸ்தவர்களே, சிறகு விரியுங்கள், பாடுங்கள், பறந்து போங்கள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 4ஆம் நிலை. இயேசு தனது தாயாரை சந்திக்கின்றார். மரியாளும் இயேசுவும் சந்தித்து கொண்டார்கள். பார்வை மனிதனுக்கு கிடைத்த கொடை. பார்ப்பதில்தான் மனிதன் தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறான். ஒரு இடத்தை, பொருளை, நிகழ்வை இன்னொரு மனிதனை பார்ப்பதன் வழியாக ஒருவன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறான். பார்வைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. பார்ப்பதும் பார்வை பெறுவதும் மிக சிறந்த இரக்க செயலாகும். இயேசு மரியாளின் சந்திப்பில் இந்த இரக்க செயல் புது பொலிவுற்றது. பார்வையால் பாசத்தையும் காட்டலாம், பாகுபாட்டையும் வெளிப்படுத்தலாம். பார்வையால் பரிவையும் காட்டலாம், பகட்டையும் காட்டலாம். ஒரு வார்த்தைக்காக, ஆறுதலுக்காக, பார்வைக்காக காத்திருக்கும் மனிதர்களை விட்டு கொடுக்க வேண்டாம். அன்னை மரியாவும் இயேசுவும் பார்த்து கொண்டபோது வெறும் பார்வையை மட்டும் பரிமாறிக்கொள்ளவில்லை, பாசத்தையும் தான் பதிவு செய்தார்கள். வெறும் பார்வைதான் என்று எதுவுமே இங்கே இல்லை. பார்வையில் உள்ளது லட்சக்கணக்கான ரகசியங்கள், நூற்றுக்கணக்கான உண்மைகள். இயேசுவின் பார்வைக்காக காத்திருந்தோர் உண்டு. இயேசுவின் பார்வையால் குணமடைந்தோர் உண்டு. இயேசுவின் பார்வையில் நாம் உண்டு. நம் பார்வையில் இயேசு உண்டா? எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 5ஆம் நிலை. இயேசு சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார். மகதலா மரியாவுக்கு மன்னிப்பு வழங்கியதும், மத்தேயுவுக்கு மனமாற்றத்தை தந்ததும், பேதுருவுக்கு பெருமை அளித்ததும், ஏழைகளுக்கு ஏற்றத்தை தந்ததும், மரியாளுக்கு மகிமை கொடுத்ததும் இறை இயேசுவின் பேரிரக்கத்தின் பேருதவியால் தான். இயேசுவின் உதவிகளெல்லாம் உண்மையின் பாதை மீது ஒளி வீசும். அந்த பாதை புது உலகையே காட்டும். உதவி மட்டுமே செய்த இயேசுவுக்கு கிடைத்த வெகுமதியோ சிலுவை. சிலுவை பாரத்தால் இயேசு தடுமாறிய போது சீமோனை உதவிக்கு அழைக்கிறார்கள் படை வீரர்கள். இதுவரை இயேசுதான் உதவி இருக்கின்றார். இப்போது இயேசுவுக்கே ஒருவர் உதவுகிறார். இயேசு மனிதர்களின் பாவ பாரத்தை சுமக்குகிறார். அதில் சீமோனோ கொஞ்சமாக இயேசுவின் அருளை பகிர்ந்து கொள்கிறார். எதுவாயினும் இறைமகன் இயேசுவுக்கு உதவி செய்தார் என்று வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்து விட்டார் சீமோன். இன்று வரை சீமோனை வரலாறு பேசுகிறது. உதவுவோம், உதவியில் இயேசுவை கண்டுணர்வோம். உதவி என்ற வசந்த வெளியில் கிறிஸ்துவை காண்போம், கிறிஸ்துவத்தை காண்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 6ஆம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். ஒரு மனிதனுடைய முகத்தை இன்னொரு மனிதனை பரவசப்படுத்துகின்றது, பார்த்து கொண்டே இருக்க வைக்கிறது. உனக்கு பிடித்த முகம் எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடித்த முகம் உனக்கு பிடிக்கவில்லை. இன்று முகம் கூட
ஒரு தடை, வேறுபாட்டை காட்டி கொடுக்கிறது. சுவாரஸ்யமான முகத்தை ரசிக்கும் நாம் கலங்கி போன முகத்தை பார்க்க தயாரா? சிலுவை பயணத்தில் ஊரே இயேசுவை தூற்றியது. ஆனால் ஒரே ஒரு பெண் இயேசுவின் முகத்தை பார்க்கிறாள். அவள் பெயர் வெரோனிகா. அந்த முகத்தில் அவளுக்கு இயேசு மட்டும் தெரியவில்லை. அந்த முகத்தில் புறக்கணித்தவர்களையும் வாடி போனவர்களையும் கலங்கி போனவர்களையும் வெரோனிகா பார்க்கிறார். கூர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்க்கும் முகத்தில் ஆற்றல் உண்டு, வலி உண்டு, ஏக்கம் உண்டு. முகத்தை பாருங்கள். பார்ப்பதில் உடைந்து போன பாசம் புத்துணர்ச்சி பெறும். காணும் முகங்களில் கடவுளை காண்போம். கடவுள் கல்லில்லை என்பது தெளிவாகும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 7ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இன்று கிறிஸ்துவன் விழுகின்றான், விழுந்தே இருக்கின்றான். எதற்கு முன்னால் விழுந்து இருக்கிறான் என்பதுதான் கேள்வி. நம்பிக்கையோடு கடவுள் முன் விழுந்தால் புண்ணியம். மூட நம்பிக்கையில் நீ விழுந்தால் யாருக்கு என்ன பயன்? இன்றும் விழுந்தே கிடக்கிறாய். மூட நம்பிக்கை சேற்றிலிருந்து எப்பொழுது எழுவா என்று இயேசுவும் காத்து கொண்டுதான் இருக்கிறார். இயேசு இங்கு விழுந்தார் என்பதை விட எழுந்தார் என்பதுதான் முக்கியமானது. முடக்கி போடும் சட்டங்களில் இருந்து இயேசு எழுந்தார். சதுசேயர்கள் கொடுத்த சவால்களில் இருந்து இயேசு எழுந்தார். அவநம்பிக்கை என்னும் சமூக பள்ளங்களில் இருந்து இயேசு எழுந்தார். இயேசு எழுந்தார் என்றால் இயேசுவோடு ஒவ்வொரு மனிதனும் எழுந்தான். எழுச்சி பெற முயன்றான். எதிர்நீச்சல் போட முன் வந்தான். நீங்கள் தயாரா? இயேசுவோடு, இயேசுவுக்காக இந்த மூட நம்பிக்கையிலிருந்து எதிர்நீச்சல் போட. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 8ஆம் நிலை. இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார். இயேசுவின் பிரிவு எருசலேம் மகளிரின் மாபெரும் இழப்பு. இருக்காதா என்ன? சமாரிய பெண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். இரத்தப்போக்குள்ள பெண்ணுக்கு இரக்கத்தை காட்டினார். இறந்த சிறுமிக்கு உயிரை கொடுத்தார். உதாசீனப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு உற்சாகத்தை அளித்தார். பெண் குலத்தை பெருமைப்பட வைத்தவர் இயேசு. அதனால்தான் இயேசுவின் பிரிவின் வழி எருசலேம் பெண்கள் வழியாக வெளிப்பட்டது. உறவு பெறுகின்ற போது உள்ளம் கனமாகும். கனமானதை கரைக்கக்கூடிய சக்தி கண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு. இயேசுவின் பிரிவை எருசலேம் பெண்கள் கண்ணீரால் கரைக்கின்றார்கள். இயேசுவின் பிரிவு எருசலேம் மகளிரின் இழப்பல்ல, மாறாக கொடை. 1000 உறவுகள் வீழ்ந்தாலும் உயர்ந்தாலும் பிரிந்தாலும் குப்புறப்படுத்திருக்கும் வாழ்க்கையின் முதுகிலேறி நம்பிக்கை குதிரையை ஓட்டி செல்லுங்கள். கிறிஸ்துவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரிவு இழப்பல்ல, மாறாக கொடை. எல்லாம் வளர்ச்சிக்காகத்தான். ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இன்று கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய ஆன்மீக தடை என்ன தெரியுமா? கடவுள் மீதுள்ள நம்பிக்கையின்மை. கடவுளை மறுதலிக்கும் கிறிஸ்தவனும் இருக்கிறான். வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவனும் உண்டு. அருட்சாதனங்களை சந்தேகிப்பவனும் உண்டு. ஆன்மீகத்தை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குபவரும் உண்டு. இப்படிப்பட்ட மனிதராக நான் என் வீட்டில் அல்லது என் உறவு
என யாராகவும் இருக்கலாம். இதுவே நம் ஆன்மீக தடை. சிந்திப்பவனே மனிதன், நம்புபவனே கிறிஸ்துவன். அன்பு கிறிஸ்துவர்களே, வளர்ச்சி என்று எண்ணாதீர்கள். நீங்கள் விழுந்து கிடக்கிறாய், உன்னை நேராக்கு, எண்ணத்தை ஏணியாக்கு, ஆன்மீகத்தை இலக்காக்கு. எத்தனை முறை விழுகிறாய் என்பது முக்கியமல்ல, மாறாக மீண்டும் எழுகிறாயா என்பதே அதிமுக்கியமானது. இயேசுவை நோக்கி வாருங்கள், வெற்றி உங்களை நோக்கி வரும். உண்மை ஆன்மீகத்தோடு வாழும் கிறிஸ்துவர்களின் லட்சியம் உன்னதமானது. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடை ஒருவனுக்கு பெருமை, இன்னொருவனுக்கு கவர்ச்சி. ஒருவனுக்கு அடையாளம், இன்னொருவனுக்கு பாதுகாப்பு. அடிப்படையில் ஆடை மனிதனின் மானத்தை காப்பாற்றுகின்றது. ஆடை களைதல் என்பது இயேசுவுக்கு செய்யப்பட்ட அவமானத்தின் உச்சம். ஆடை களைதல் நிகழ்வு எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சமூகத்தின் அநாகரிகம் வெளிப்படுகின்றது. ஆடைக்கெல்லாம் பயந்த ஆண்டவர் இயேசு ஆணியால் அறையப்பட்டிருப்பார். இங்கே இயேசுவின் ஆடைகளை உரித்தார்கள், ஆனால் இயேசுவின் அன்பை உரிக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு வெறும் ஆடை அல்ல, அது சதை. மனிதம் காயம்படாமல் பாதுகாக்கும் சதை அது. இங்கு நாம் பார்ப்பது இயேசுவின் உடல் அல்ல, மாறாக கடவுளின் உணர்வு. மனிதன் இயேசுவின் உடலை அப்பட்டமாக காட்டினான், இயேசுவோ மனிதனின் மாண்பை மதித்து காட்டினார். மனிதன் இயேசுவின் ஆடையை அவிழ்த்தான், இயேசு தன் உடலால் மனிதத்திற்கு உரமூட்டினார். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். கல்வாரி மலையில் இருபுறத்திலும் கல்வர்கள். ஒரு கல்வன் சிலுவையிலிருந்து விடுபட நினைத்தான், மற்றொரு கல்வன் பாவத்திலிருந்து விடுபட நினைத்தான். சிலுவையிலிருந்து மட்டும் விடுதலை என்றால் அதை எவரும் தந்திருக்கலாம். பாவத்திலிருந்தும் மீட்பு அளித்ததால் இயேசு கடவுளாக அறியப்பட்டார். சிலுவை என்பது மீட்பல்ல, சிலுவை வழியில் மீட்பு என்பதே இங்கு புரிதல். கிறிஸ்துவ ஆன்மீகம் என்பது துன்புறும் ஆன்மீகம். எவரும் தப்ப முடியாது, ஆனால் முயன்றால் எவரும் வெற்றி அடையலாம். இயேசு நன்மைகளை செய்தார், நன்மைகளை மட்டுமே செய்தார். கிறிஸ்துவர்களே, நன்மைகளை செய்யுங்கள், நன்மைகளில் நம்பிக்கை வையுங்கள், நல்லவர்களாகவே இருங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். உடைகளுக்கு அப்பால், உடல்களுக்கு அப்பால், உணர்வுகளுக்கு அப்பால் இருக்கும் உங்கள் உண்மைத்தனத்தை தட்டி எழுப்புங்கள். அங்கேதான் இயேசு இருக்கிறார், அங்கேதான் கிறிஸ்துவ ஆன்மீகத்தின் வேர் மறைந்திருக்கிறது. நன்மையால் அழகு செய்யுங்கள், இயேசுவை பெருமைப்படுத்துங்கள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் இறக்கிறார். ஒரு மரமும் 4 ஆணிகளும் இயேசுவின் பாதையை தடுத்து விடுமா என்ன? அறியாமை மனிதர்கள். இன்னும் இயேசுவின் இரத்தம் மனிதனின் மன்னிப்பிற்காக கதகதப்பாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் இம்மண்ணில் சொட்ட சொட்ட விழுந்தபோது மனிதனின் உள்ளத்தில் அன்பு திட்டு திட்டாய் விளைந்தது. கோடி நாட்கள் வாழ்வது முக்கியமில்லை, கோடி உள்ளங்களில் வாழ்வதுதான் முக்கியம். சிலுவை பாதையெங்கும் அவர் மீது வசை பாடியவர்கள் பலர், ஆனால் இயேசுவுக்கு கவலை இல்லை. விழுதல் என்பது இயேசுவுக்கு சோதனை, எழுதல் என்பது அவர் நமக்காக செய்த சாதனை. ஆம், சாதனை தான், இருக்காத என்ன?
இயேசுவின் பேச்சு பெருந்தன்மையை கற்றுக் கொடுத்தது. இயேசுவின் சிரிப்பு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியது. இயேசுவின் அக்கறை ஆணவத்தை அளித்தது. இயேசுவின் கால்கள் பொது நலனை கற்பித்தன. இயேசு சொன்ன உண்மைகளை விட்டுவிட்டு உரைத்தவனை கைது செய்த வேடிக்கையை தான் இங்கே பார்க்கின்றோம். இனி நமக்கான சிந்தனை இதுதான். எவர் வாழவும் சுதந்திரம் இருக்கும்போது சுயநலம் காட்டுவது சரியா? எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். இறப்பு ஒரு வாய்ப்பு. இயேசு இறந்தார், மனிதம் தலைத்தது, உண்மை புலர்ந்தது. நம் பிறப்பு மண்ணுலக வாழ்வையும் நம் இறப்பு விண்ணக வாழ்வையும் குறிக்கிறது. இறப்பு தடையல்ல, மாறாக இயேசுவின் வழித்தடம். இயேசு சிலுவையிலிருந்து கீழே இறக்கப்படுகிறார். இயேசுவில்லாத சிலுவை வெற்று சிலுவை அல்ல, மாறாக வெற்றி சிலுவை. இனி அந்த சிலுவையில் நல்லவர்கள் அறையப்பட வேண்டாமே. இயேசுவின் கீழே இறக்கப்பட்டாலும் இயேசுவின் இரக்கம் வழிந்தோடதான் செய்கிறது. கிறிஸ்தவர்களே, நம் ஆன்மீகத்தில் வெற்றி கொடி ஏற்றும் கொடிமரம்தான் சிலுவை. புறப்படுவோம் சிலுவையை நோக்கி. இயேசுவின் சிலுவை கிறிஸ்தவர்களின் வலிமை. யாராயிருந்தாலும் ஒரு கிறிஸ்துவன் உயிர்த்திருப்பது உறுதிப்படுத்துவது சிலுவைதான். நம் ஆன்மீக அக்கறையின்மையால் சிலுவையை கோடாரியால் வெட்டி போட்டு விடாதீர்கள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசு பிறந்த போதும் இடமில்லை, இறந்து அடக்கத்திற்கும் இடமில்லை. வாடகை இடத்தில்தான் வள்ளல் இயேசு வாழ வந்தார், வாழ்ந்தும் முடித்தார். இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். உயிரற்ற உடல் யாருக்கு வேண்டும்? உயிரே தேனே என்று அழுதாலும் புலம்பி தள்ளினாலும் உடலை வைத்திருக்க முடியுமா? இயேசுவின் உடலை கல்லறையில் வைத்தார்கள். வாழும்போதே இயேசு இறந்தவருக்கு உயிர் கொடுத்தவர். இயேசு இறந்தும் சும்மாவா இருப்பார்? இறந்தவர்களுக்கு உயிர்ப்பை காட்டப் போகிறார். உற்சாகமாக இருங்கள் கிறிஸ்தவர்களே, உங்களுக்கும் உண்டு உயிர்த்தெழுதல். இயேசுவின் சிலுவை பயணம் முடியவில்லை. கிறிஸ்தவர்களே, இங்கிருந்து தான் உங்கள் பயணம் தொடங்குகிறது. உங்கள் போராட்டம் தொடங்குகிறது. உங்கள் முயற்சி தொடங்குகிறது. உங்களுக்குள் எழுச்சி ஏற்படுகின்றது. போராடும் போதுதான் மனிதன் பிறக்கிறான். போராடுங்கள். சாம்பலில் புழுதியில் சங்கமிக்கும் முன் கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி நிச்சயம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம்